வணக்கம். வாரம் ஒரு கோயில் என்ற வரிசையில் இன்று சென்னையில் மேலூர் திருவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், திருமுல்லைவாயில் கொடியுடையம்மன் இம்மூன்று கோயில்களின் சிறப்பினால் ஒரு சிறுவன் எப்படி ஞானி ஆகினான், அந்த ஞானி யார் என்பதை பற்றி இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம் ஒரு சிறு கதையின் மூலம். சென்னையில் மீஞ்சூர் அருகே உள்ள மேலூர் திருவுடையம்மனை காலையிலும், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை மதியமும், வட திருமுல்லைவாயில் கொடியுடையம்மனை மாலையிலும் ஒரே நாளில் தரிசிப்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெறுவர் என்று கூறுவர். இம்மூன்றிலும் நடுநாயகமாக விளங்கும் திருவொற்றியூர் அம்மன் மீது பக்தி கொண்ட சிறுவனை உலகம் கொண்டாடும் அளவுக்கு ஒரு ஞானியாக்கினாள் அம்பிகை. தன் சிறு வயதிலேயே தன் தந்தையை இழந்த அச்சிறுவன் தன் அண்ணன் மற்றும் அண்ணியின் பராமரிப்பில் வளர்கிறான். படிப்பதற்காக அண்ணன் வீட்டில் வளர்ந்த சிறுவனுக்கு தெய்வ வழிபாட்டில் மட்டுமே ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றியா திரிகிறாய் என கண்டித்தார் அண்ணன். அதையும் மீறி கோயில் திறந்ததிலிருந்து நடை சாத்தும் வரைக்கும் நடைபெறும் எல்லா பூஜைகளிலும் கலந்து கொண்டு அங்குள்ள குருக்கள், பெரியோர்கள், துறவிகளுக்கு உதவி செய்தவாறு அங்கேயே பொழுதை கழித்து வந்தான் அந்த சிறுவன். தன் தம்பி படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இருப்பதாலும், பள்ளிக்கூடம் செல்லாமல் இருப்பதாலும் மிகவும் கவலையுற்ற அவரது அண்ணன் அவனை திருத்தும் முயற்சியில் அவன் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் வீட்டின் கதவை அடைத்து படுத்துவிட்டார் அண்ணன். அன்று கோயிலில் நடந்த விழாவை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வர வெகு நேரமாகிவிட்டதால் அச்சிறுவன் இந்நேரத்தில் கதவை தட்டினால் அண்ணன் கண்டிப்பாரே என நினைத்து வீட்டு திண்ணையிலேயே உறங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து அவனது அண்ணி அவனை எழுப்பி, வெறும் வயிற்றில் தூங்காதே, இதை சாப்பிடு என்றாள். இப்போதுதானே நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீர்கள், அதோ பாருங்கள் நான் சாப்பிட்ட இலை என்றான். இல்லை, நான் சாப்பாடு தரவில்லை, ஆச்சரியமாக இருக்கிறதே, யார் உனக்கு உணவு அளித்தது என கேட்டாள் அண்ணி. அண்ணியின் வடிவில் வந்தது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான் என்பதை உணர்ந்தான் சிறுவன். அவனே பிற்காலத்தில் ஞானியான வள்ளலாராக வலம் வந்த திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் ஆவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சென்னையில் உள்ள இம்மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் தரிசித்து பல நன்மைகளை பெற்றிடுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு கோயிலை பற்றிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.